தொடர் விடுமுறையால் பெரியபாளையம் பவானியம்மன் கோயிலில் திரண்ட பக்தர்களால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட வாகனங்கள் சிக்கி தவித்ததால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்திருக்கிறார்கள். விவரங்களோடு செய்தியாளர் ஸ்ரீதர் இணைகிறார். ஸ்ரீதர், எந்த தொலைவுக்கு வரைக்கும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கு? விவரம் என்ன? செலினா, திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையத்தில் அமைந்துள்ள அருள்மிகு பவானி அம்மன் திருக்கோவில் என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. சுயம்புவாக எழுந்தருளிய இந்த பவானி அம்மனை வழிபடுவதற்காக ஆடி மாதத்தில் தான் வழக்கமாக பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திரள்வது வாடிக்கையாக இருந்து வருகிறது. ஆடி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி 14 வாரங்கள் இந்த பெரியபாளையம் பவானி அம்மன் கோவில் என்பது விழாக்கோலம் பூண்டிருக்கும். தற்பொழுது ஆடி மாதம் எல்லாம் முடிந்து தை மாதத்தில் இருக்கிறோம். பொங்கல் பண்டிகை விடுமுறையின் இறுதி நாளான இன்று ஞாயிற்றுக்கிழமையாகவும் அமைந்துள்ளது. இதன் காரணமாக இந்த பெரியபாளையம் பவானி அம்மன் ஆலயத்திற்கு பக்தர்கள் அதிக அளவில் வந்து செல்கிறார்கள். பக்தர்கள் தங்களது சொந்த வாகனங்களில் வந்து செல்வதால் பெரியபாளையத்தில் கடும் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. பெரியபாளையம் பகுதியில் புறவழிச்சாலை அமைத்து தர வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக அமைந்திருக்கிறது. இந்த திட்டம் கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் பெரியபாளையம் வழியாக திருப்பதி செல்லும் வாகனங்களும் இதே கோவில் பாதையை கடந்து செல்ல வேண்டியுள்ளதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. கோவிலுக்கு வந்து செல்லும் பக்தர்கள் மட்டுமின்றி பெரியபாளையத்தை கடந்து செல்லும் பயணிகளும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவித்து வருகிறார்கள். மேலும் ஆம்புலன்ஸ் வாகனங்களும் இந்த போக்குவரத்து நெரிசலில் சிக்கி வெளியே செல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக ஏற்பட்டுள்ள இந்த போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கு போதிய போலீசாரும் இல்லாததால் தொடர்ந்து 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து நெரிசல் என்பது நீடித்து வருகிறது. சாலையின் 2 கிலோமீட்டர் தூரத்திலும் போக்குவரத்து நெரிசல் நீடித்து வருகிறது. செலினா, நன்றி ஸ்ரீதர், விவரங்களை வழங்கியமைக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.